கிருஷ்ணா கொஞ்சம் இப்படி வாங்க. டாக்டர், எங்க அம்மா கனவுல கூட யாருக்கும் கெடுதல் செஞ்சது கிடையாது. இவ்வளவு தானம் தர்மம் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா? இவங்க குணமாடவில்லை டாக்டர். இந்த வயசுல இந்த வியாதியை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். மத்தபடி நீங்க கடவுளை தான் நம்பணும். தினமும் அந்த தாயை வணங்குங்க. நிச்சயமா அவ இவங்களை குணப்படுத்துவா. மிஸ்டர் ராகவன், பழம் பூலாம் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, என்ன விசேஷம்? உங்க பொண்ணோட டிவி ஸ்பீச் கேட்டேன். நான் அவ ஃபேன் ஆயிட்டேன். இப்போ என்னோட ஃபேக்டரி நம்பர் 2, உங்களோடது நம்பர் 1. இந்த ரெண்டையும் ஒன்னையும் ஒன்னா இணைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இதெல்லாம். புரியலையே. புரியலப்பா. நம்ம கம்பெனியும் அவங்க கம்பெனியும் ஒன்னா சேர்த்துடலான்னு சொல்ற. கரெக்ட். அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அவ புத்திசாலி. சாந்தி, இவன் என்னோட மகன் சதீஷ். ஹலோ. என்னம்மா அதெல்லாம்? இன்னுமா புரியல உங்களுக்கு? வேடிக்கை பாருங்க. ஏன் சார், உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எங்க கம்பெனில யாரும் வேலை செய்யலையே. சாந்தி, என்னது வேலை செய்யலையா? அப்படின்னா உன் கம்பெனில வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கா என் பையனை சம்பந்தம் பேச வந்தேன்? ஆமா, எனக்கு தான் நம்ம 2 பிடிக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டேனே. சாந்தி, பின்னப்பா, இவங்களுக்கு தைரியம் இருந்தா என்னோட தொழில மோதி இவங்க கம்பெனியை நம்ம 1 கம்பெனியா கொண்டு வரட்டும். அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில என்ன வச்சு இவங்க கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்களே, இவங்களுக்கு வெக்கமா இல்ல? சாந்தி, அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்கிறவங்கம்மா. சொல்லாம கொள்ளாம புத்திசாலித்தனமா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நான் தடுத்துட்டேன். பெரியவரு, கொஞ்சம் விவரமானவரு. நான் சொல்றதுக்குள்ள அவரு போயிடுவாரு நினைக்கிறேன். போடா. தேங்க்யூ. என்ன கிருஷ்ணா, அம்மா உடம்பு எப்படி இருக்கு? வாங்க டாக்டர். டாக்டர், நீங்க வரும்போதுதான் எனக்கு இந்த வியாதி இருக்குங்கிற ஞாபகம் வருது. கிருஷ்ணா, உங்க வேலை என்னாச்சு? லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல டாக்டர், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிட்டீங்களா? ஆமா டாக்டர், அவ்வளவு பெரிய ஃபேக்டரியில இவ எவ்வளவு பெரிய மெக்கானிக். என்ன கவனிச்சுக்க ஒரு ஆள் வச்சுக்கிறேன், நீ போப்பான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே. அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி டாக்டர் பாம்பே போக முடியும்? டாக்டர், நீங்க தான் இவனுக்கு இங்கேயே எங்கேயாவது ஒரு வேலை பார்த்து கொடுங்களேன். இந்த ஊர்ல இருக்கிற நம்பர் 1 ஃபேக்டரிக்கு என் ஃப்ரெண்டோட மக தான் ஓனர். அவங்க ஃபேமிலி டாக்டர்ங்கிற முறையில நான் உங்களுக்கு லெட்டர் தரேன். உடனே போங்க, வேலை கிடைக்கும். அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுத்ததை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டா. அவளை அசிங்கம் பண்ணாம விடக்கூடாது. என்ன செய்யணுமோ சொல்லுங்க, செய்யற. அவளுக்கு அழகும் அறிவும் அதிகமா இருக்குன்ற திமிர்ல அவ ஆடிக்கிட்டு இருக்கா. அவ மூஞ்சில ஆசிட ஊத்தி அவளை யாருக்குமே அடையாளம் தெரியாம பண்ணிடுங்க. கார் வருதுடா, வாங்க. அந்த பொண்ணு இல்லடா, அவ அப்பா மட்டும் தான்டா இருக்கான். யார் நீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? நாங்களா? மாமன், மச்சான், மாப்பிள, சம்பந்தி. ஏய், அவங்கிட்ட என்னடா பேச்சு? ஏய், அம்மா. ஏய். ஐயோ, என்னங்க இது? ரத்தம். மன்னிக்கணும் அண்ணே, மன்னிக்கணும். என்ன இது பெரியவர் அடிக்கிறீங்க? இவரு அடிக்கிறதுக்கு எருமை மாடுங்க மாதிரி அண்ணனுங்க கூட்டு வந்திருக்கீங்க. ஏதோ என்ன மாதிரி சின்ன பையன் அடிக்கிறதுக்கு இத்தனை பேரை கூட்டு வந்திருந்தா பரவாயில்ல. முன்னாடிக்கிறதுக்கு இத்தனை பேரா? பாருங்க, எப்பவுமே அடிக்கும் போது எதிராளி தெரியாமலேயே அடிக்கணும். ஒருத்தர் அடிச்சா எல்லாம் வந்துருவீங்களே, இப்ப சுத்துவீங்களே. எனக்கு தெரியுமே. தம்பி, ஏன்பா வீணா இவங்க கிட்ட தகராறு பண்ற? நான் தகராறு பண்றேனா? யோ, பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறியா? எதிர்பார்க்காத நேரத்துல அடிக்கலாம்பா.
நீ சொன்னதாம்மா. ஏன்பா யார் நீ எங்க இருந்து வந்த எதுக்காக அனாவசியமா நடு ரோட்ல உங்களோட சண்டை போடுற நானா? யோ நீ போயா, காலைல உட்காரியா, போயா. இந்த உலகத்துல ஒரு யோகியனை கண்டுபிடிக்க 1000 அயோக்கியங்களுக்கு செலவு பண்ணலாம். ஆனா 1000 அயோக்கியங்களுக்காக ஒரு யோகியனை இறக்க கூடாது. நீ யோகியனா இருந்தா சண்டை போடாத, அயோக்கியனா இருந்தா சண்டை போடு. நீ யோகியனா அயோக்கியனா யோசிச்சு முடிவிடு. அவங்க ஏன் உன்னை அடிக்க வந்தாங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது. போயா. சார் சார் சார், ஐயோ பேசி பேசி மயக்கம் போட்டீங்களா? நான் ஒரு கம்பெனி வேலை தேடி போயிட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டல் போக வச்சுட்டீங்களே. சரி டிரைவர். எப்படி இருக்காரு? நல்லா ஆயிட்டாரு. வெரி குட். இருங்க, எங்க போறீங்க? அவங்க நல்லா ஆயிட்டாரு. என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இத பாருங்க, எதையும் எதிர்பாராம செய்யறது தான் உண்மையான உதவி. அதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே, அதான் உள்ள கூப்பிடாரு, போய் பாருங்க. போங்க. வணக்கம். வணக்கம். என் பேரு கிருஷ்ணன். நைஸ் நேம். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம் வெல்கம், டேக் கேர். இருப்பா இருப்பா, என்ன அவசரம்? சார், என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிகிட்ட கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு, நான் வரேன். இரு இரு, என்ன லெட்டர், எந்த ஃபேக்டரிக்கு, யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? இதான். உட்காரு. ஆ? உட்காரு. கொடுங்க சார். இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. இது ஹாஸ்பிட்டலுக்கா? போயாயோ? ஐயா, நான் ஆஸ்பத்திரியை சொல்லலப்பா, இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? யாசா தெரியும்? யாசா தெரியும்? எங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச? பாம்பேல. பாம்பேல எங்க? திருவள்ளூர் நகர். பாம்பே தெரியுமா உங்களுக்கு? பாம்பேல எந்த கம்பெனில வேலை செஞ்ச? ராமோஜிராவ், அருண்ஜிராவ், சிவாஜிராவ், ஜீதாபாய் கம்பெனி லிமிடெட்ல. இத்தனை பேரா? எத்தனை பேர் வைக்க முடியா? அங்க என்னவா வேலை செஞ்ச? கடலை விட்டுட்டு இருந்தேன். என்னவா வேலை செஞ்சேன்னு சொல்லு.